பைக்கர் ஷர்வானந்த், ராஜசேகர் இவங்களாம் நடிச்சு அபிலாஷ் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு லவ் பிளஸ் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான் இந்த பைக்கர். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சர்வானந்த் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல அவரோட ஒய்ஃபோடையும் அவரோட பையனோடையும் ரொம்ப அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் வந்து ஆல்ரெடி ஒரு ரேசரா இருந்திருக்காரு பிளாஷ்பேக்ல. அதெல்லாம் வேண்டாம், இப்ப வந்து இந்த இந்த லைஃபே நமக்கு போகுதுன்னு சொல்லி ஒய்ஃபோடையும் ரொம்ப சந்தோஷமா அவர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நியூஸ்ல பாக்குறாரு, அவர் இதுக்கு முன்னாடி அந்த ரேசரா இது பிராக்டிஸ் பண்ண அந்த கம்பெனி வந்து இவரை வச்சு பெட் பண்ற அந்த கம்பெனி வந்து இழுத்து மூட போறாங்க. அந்த கம்பெனி மேல ஒரு பொய்யான கேஸ போட்டு இனிமே அவங்க வந்து பெர்மனண்டா அந்த கம்பெனில இருந்து எந்த ஒரு ரேசர் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ண போறாங்க பெர்மனண்டா அப்படிங்கிற. தான் வளர்ந்த கம்பெனி, தான் வளர்த்த கம்பெனி அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம திரும்ப அந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா இனிமே அந்த கம்பெனி அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிரும் அப்படிங்கறனால திரும்ப அந்த ஒரு ரேசர் லைஃப்குள்ள அவர் போறாரு. எதுக்காக அந்த ரேசர் லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஃபேமிலி லைஃபுக்கு திரும்பினாரு? அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன? ஏன் அந்த ரேசர் லைஃப்ல போறப்ப அவர் ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்ச நிறைய ரிவெஞ்ச் இருக்கு, நிறைய அவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அந்த ரேசிங்ல. அது எல்லாத்தையும் அவர் எப்படி சால்வ் பண்ணாரு, அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த பைக்கர். படத்துல படத்தோட அந்த ஓப்பனிங்ல காமிக்கக்கூடிய அந்த ஃபேமிலியை காமிக்கக்கூடிய அந்த ஒரு விஷுவல் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த சர்வானந்த் ஆகட்டும், அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க பையனாகட்டும், அந்த 3 பேரோட அந்த லவ் பாக்குறப்ப ஒரு நிறைய மாண்டேஜ் காட்சி, குட்டி குட்டியா மாண்டேஜ் காட்சிகள் வச்சு அதெல்லாம் ரொம்ப விஷுவலா பாக்குறப்பவே ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு ஹாப்பியான அந்த ஒரு ஃபீலை நம்ம கொடுத்துச்சு பாக்குறப்பவே. அப்புறம் ஒன்ஸ் படம் வந்து ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆக ஆக அடுத்தடுத்து மூவ் ஆக பயங்கர இன்ட்ரெஸ்டா போகுது. எதுக்காக அவர் வந்தால் அந்த மாதிரியான ஒரு இதுல போகுது. அங்கங்க படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. அப்புறம் படத்துல வரக்கூடிய ராஜசேகர் கதாபாத்திரம், அவருக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறப்போ ஒரு 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 கெத்தான ஒரு இதா காமிக்கிறப்ப கிளைமேக்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா டோட்டலா அது வேற மாதிரி. அந்த கேரக்டர் மேல நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுமே ரொம்ப பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. சர்வானந்த் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுக்காரு அப்படின்னு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி காமிக்கிறப்ப கொஞ்சம் லீனா அந்த சின்ன பையன் ஒரு தோற்றத்துக்கு அவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல உடம்பு இழைச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பிசிக்காவுமே இந்த படத்துக்காக அவர் நிறைய ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்ப அது அந்த விஷுவல் எல்லாம் பாக்குறப்பவே நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி படத்தோட அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த ரேஸ் ட்ராக் ரேஸ்ல வந்து ரேஸ் பண்ற மாதிரி அதெல்லாம் பெருசா சிஜி யூஸ் பண்ண நினைக்கிறேன். அதாவது ஸ்டன்ட் கொரியோ வந்து ரொம்ப லைவ்ல போய் சர்வானந்த் பண்ணாரா இல்ல ஒரு டூப் போட்டு பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா அது எல்லாம் ரியலா இருக்கு. அதுல வரக்கூடிய காட்சிகள், அவங்க பைக், அந்த ரேசர்ஸ் யூஸ் பண்ற பைக்கு, அந்த அடிக்கிற ஜம்ப், அந்த டிராவலே வந்து அந்த அந்த ஸ்டேஜிங்கே வந்து ரொம்ப ரியலா இருக்கு. ஒரு கிரீன் மேட் போட்டு ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியல. அப்படி கிரீன் மேட் போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா கண்டுபிடிக்க முடியலங்க, ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு இல்ல. அப்ப அந்த அளவு சொல்ல வரேன். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் படத்துல வந்து அப்பா பையனுக்குமான அந்த ஒரு சென்டிமெண்ட் ஆகட்டும், பெருசா அப்பாவோட அந்த எமோஷனலான பக்கங்களை வந்து நம்ம பெருசா பார்த்திருக்க மாட்டேன் நிறைய பேர். அது ரியல் லைஃப்லயே தெரியாது, பெருசா அதை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் படத்துல பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பாக்குறப்ப படத்துல ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயின் பயப்படுற விஷயங்கள், ஹீரோயின் வந்து சர்வானந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு சில விஷயங்களுக்காக பயப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப உண்மையா இருக்கு. வெளியிருந்து பாக்குறப்ப வேணா அட்வென்ச்சரா சூப்பர் மாஸ் ஒரு நம்மளாலதான் ஒரு டவுனோட ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, இது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிசமா கன்வே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படத்துல வந்து அந்த ஒரு பிரேமாஜி, நம்ம சரவணா படத்துல வருவார்ல பிரகாஷ் ராஜுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அவருக்கு படத்துல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் இருந்துச்சு. படத்துல அவர் நிறைய இடங்கள்ல பயங்கரமா ஃபன் பண்றதாகட்டும். அப்புறம் ரன் படத்துல வில்லனா வருவார்ல, அவர் பேர் மறந்து, அவரெல்லாம் படத்துல வந்து அவர் தான் படத்துல ஒரு மெயின் வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. நிருப் நந்தகுமார், பிக் பாஸ்ல வந்த நிருப் நந்தகுமாருக்கு படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் படத்துல கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அந்த கேரக்டரை நல்லா பயங்கரமா ஃபுல் ஆஃப் பண்ணி பயங்கரமா பண்ணியிருக்காரு. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும், பாக்குற நினைச்சீங்கன்னா தாராளமா பாருங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் பார்த்த ஃபீல் தான். ஒரு லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் கிட்ட படம் எப்போ முடியும்னு எனக்கு தோண வச்சிருச்சு. அது அந்த ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் லேகா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு கடத்துல போலாம் என்ன இன்னும் படம் முடியலையா அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டேன். இன்னும் முடியாம எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். மற்றபடி எரிச்சல் ஆகல. எரிச்சல் எப்படி ஆவீங்க அப்படின்னா, அண்ணாத்த படம் எனக்கு எரிச்சல் வந்த படம். அல்ல வெட்டி பச்சை கிளி, வெஜ்ஜி கிளி அந்த மாதிரி காமெடிகள் எரிச்சல் வந்துருச்சு. டேய்
கிளம்புறேன்டா நான் அப்படின்னு. இது ஓகே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எரிச்சல் வரல. அந்த அளவுக்கு இவங்க நம்மள கொண்டு போகல. இன்னும் கொஞ்சம் வந்து எரிச்சல் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே படத்தை முடிச்சுட்டு ஹாப்பி வீட்டுக்கு போயிட்டு வாங்க டோக்கனை கொடுத்துட்டு அப்படின்ட்டாங்க. அதனால இந்த படம் உங்க நியர்பை தேட்டர்ல அவைலபிளா இருக்கும். பாருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சா பிடிக்கல அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணி பார்த்துட்டு மத்தபடி படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா ப்ரோ, குழந்தைங்களா அதெல்லாம் தாராளமா பார்க்கலாம். எந்தவித பயமும் வேணாம். அந்த மாதிரியான தவறான கண்டென்ட் படத்துக்குள்ள பெருசா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சாலிடாவே பார்க்கலாம். பாசிட்டிவ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.